பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th பழைய புக்குப்பா, ஓல்டு எடிஷன் புக்கில் இந்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து வடமொழி சொற்கள், இது ஃபுல்லாக தமிழ் மொழி சொற்கள். இதில் இருந்து தான் ஏகப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அதாவது தர்மசம் வர்த்தினி அப்படின்னா இந்த அறம் வளர்த்தால், சரிங்களா? தர்மசம் வர்த்தினி அப்படின்றது வடமொழி சொல், அறம் வளர்த்தால் அப்படின்றதா தமிழ் மொழி சொல். ரௌத்திர துர்க்கை எரிசின கொற்றவைப்பா, ரௌத்திர துர்க்கை எரிசின கொற்றவை. பஞ்சந்தீசுவரர், அயாரப்பர், கும்பகோணம், குடமூக்கு. இப்போ கும்பகோணம் அப்படின்றதும் பிறமொழி சொல் தான், குடமூக்கு அப்படின்றதான் தமிழ் மொழி சொல். அடுத்து இந்த 4 டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது 4மே அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது பாருங்க, மீனாட்சின்றது பிறமொழி சொல், அங்கேயர்கண்ணி தான் தமிழ் மொழி சொல், சரிங்களா? மீனாட்சி அங்கேயர்கண்ணி, கட்கநேத்ரி வாழ்நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி, மதுரவசனி தேன்மொழி பாவை. இப்போ மதுரம்னா தேன் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, தேன்மொழி பாவை. விசாலமாக இருக்குன்னா நீளமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இடம் நல்லா தூங்குறதுக்கு நீளமாக இருந்துச்சுன்னா விசாலமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்போ விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. கட்கநேத்ரி அப்படின்னா வால் நெடுங்கண்ணி, அப்போ வாழை கட் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க, கட்கநேத்ரி வால் நெடுங்கண்ணி. அடுத்து மீனாட்சி அங்கேயர்கண்ணி, சரிங்களா? இது வந்து 12th ஓல்டு புக்குப்பா, சரிங்களா? 2015 எடிஷன். இதில் இருந்து தான் கேட்குறாங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஓல்டு புக்குக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. நன்றி.